உன் எதிர்காலத்தை என் உள்ளங்கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ பயப்படாதே. ஏன் பயப்படுகிறாய்? மற்றவர்கள் நியாயம் தீர்க்காதே. நீ மற்றவர்களால் நியாயம் தீர்க்கப்படாது இருப்பதற்கு எவரை நீ நியாயம் தீர்க்காதே. அவனவனுக்குரிய பலன் என்னிடத்தில் இருக்கிறது. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் போன்னு சொன்னால் அது அப்படியே நடக்கும். விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசத்தோடு நீ செய்கிற காரியம் இப்படியே வாய்க்கும். விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது விசுவாசம். அந்த விசுவாசம் ஏன் உனக்கு இல்லை என்று தெரியுமா? நீ வேத வசனத்தை வாசிப்பதில் கவனத்தை குறைத்திருக்கிறாய். உன் வேத வாசிப்பு குறைந்திருக்கிறது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை சாய்க்கிறனுடைய ஜெபத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அது என்னுடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று நீ வாசிக்கவில்லையோ? தான தர்மங்கள் நான் பிரியப்படுகிற கர்த்தர். அதே சமயத்தில் உன் கரத்தை நான் திடப்படுத்துவேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சமூகத்தில் தாபரிக்கிறாய் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வேதத்தை மறந்தால் அவன் பிள்ளையை மறந்து விடுவேன். மனுஷர் குறித்து எச்சரிக்கையாயிடும். என் வேதத்தை வாசி, வேதத்தை உயர்த்து. வேதத்தின் மூலம் உனக்கு ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.